தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அனைத்து இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்திலிருந்து அது நிறுவன தலைவர் வழக்கறிஞர் பொன் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் பட்டியல் சமூகத்திலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரும் அதற்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய கருத்துக்களையும் பேசி வருகிறார். இதன் மீது நிறைய எதிர்ப்பு விமர்சன கருத்துக்களும் தொடர்கின்றன. இது குறித்தும் தமிழ்நாட்டின் சமகால அரசியல் நிகழ்வுகள் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள், இன்னும் நிறைய விஷயங்கள் நம் தமிழக அரசியல் களத்தில் இருப்பதை நாம் அறிகிறோம். இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம் பொன் முருகேசனிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல பட்டியல் இனத்திலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள் ஜான் பாண்டியன் மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோர், குறிப்பாக அந்த தேவேந்திர குல வேளாளர். அந்த முழக்கம் முன்வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? சில ஆண்டுகளாக அந்த முழக்கங்கள் முன்வைக்கப்படுது. இதற்கு ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்களும் தொடர்கின்றன. அந்த முழக்கம் அல்லது கோரிக்கை மிகச் சரிதான் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானும் அதை அட்ரஸ் பண்ணுறாரு. ஆனால் நிறைய கட்சிகள் அதை எதிர்க்கின்றன. நீங்களும் அதை எதிர்க்கிறீர்கள். உண்மையில் அந்த விவகாரம் என்ன சார்? ஸோ தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் சார், அவங்க பல்லர், பண்ணாடி, காலாடி, மூப்பன், இந்த மாதிரி ஒரு 7 உட்பிரிவுகள் இருக்காங்க சார். உட்பிரிவுகள் இருக்கு. இந்த 7 உட்பிரிவுகளையும் ஒன்றிணைச்சு தேவேந்திர வேளாளர்லாம் அறிவிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, சில அமைப்புகள் அது கோரிக்கை வைக்கிறாங்க. நீண்ட நாள் கோரிக்கையாக தான் வைக்கிறாங்க. அதை அப்பொழுது இருந்த ஜான் பாண்டியனோ கிருஷ்ணசாமியோ அதை ஆதரிக்கலை. ஏன்னா அந்த சமூக மக்கள் நான் கல்வி பொருளாதாரத்தில் முன்னேறலை, அதனால் இந்த மக்களுக்கான தேவைகள் இன்னும் இருக்குது, இடஒதுக்கீடு போயிடும், அரசியல் பாதுகாப்பு சட்டம் இல்லாமல் போயிடும், எஸ்சி பாதுகாப்பு சட்டம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வலியுறுத்தி பேசியிருந்தாங்க. ஒரு காலத்தில் அம்பேத்கர் தான் இந்த சமூக மக்களுக்கான பாதுகாவலர் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி. இவங்க இடையில பாஜக நிலைப்பாடு, பாஜக ஆதரவாளர்லாம் மாறினாங்க. முழுக்க முழுக்க டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாமே பாஜகவோட ஆதரவாளராக, பாஜக கட்சியினுடைய உறுப்பினராகவே மாறின மாதிரி இருந்தார். அதே போல் ஜான் பாண்டியன் அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜகவோட ஆதரவாளராகவும் அவங்க கட்சி உறுப்பினர் மாதிரியுமே இருந்தாங்க. அவங்க தன்னை ஒரு தலைவராகவோ, தன்னை நம்பி பின்னாடி சமூக மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் விட்டுட்டு பாஜக நிலைப்பாடை எடுத்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன முடியல, அவங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி பெரிய இயக்கமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்களால கால் ஊன முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் கால் ஊனணும், வாக்குகள் வாங்கணும். அப்போ யார் பெரிய சமூகமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது, தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்கள், பல்லர் சமுதாய மக்கள் அங்கே பெருசாக இருக்காங்க. அப்புறம் அவனுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறான், அவனை கையில் எடுக்கணும்னா, அவனை உணர்ச்சிவசப்பட்டு கையில் எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தை பாஜக வகுக்குது. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய தங்கராஜ் ஆர்எஸ்எஸோட தீவிரவாதி. அவர் எங்கள் சமுதாயத்தில்னு சொல்கிறாங்க. அவர் ஆர்எஸ்எஸோட தீவிரவாதி தங்கராஜ்னு சொல்லிட்டு அவர் மூலமாக மெல்ல மெல்ல உள்ளே வராங்க. உள்ளே தேவேந்திர வேளாளராக நம்ம அறிவிக்கிறேன்னு சொல்லி பாஜக சொல்லியிருக்கு. இப்போ பாஜக மத்தியில் ஆளுது, அதனால் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம நிறைவேற்றிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே உள்ள மக்கள் எல்லாம் போய் கிராமமாக சந்திக்கிறார். இந்திரன் கோவில் கட்டணும், அது கட்டணும், இதை கட்டணும், இப்போ ஃபண்டு வசூல் பண்ணுறாரு. வசூல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, மெல்ல மெல்ல ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் கையில் எடுத்து பாஜகவுடைய பிரதிநிதியாக கொண்டு போயிறார். கொண்டு போகும்போது ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. இந்த சமூக மக்களுடைய வாக்குகளை வாங்கணும்னா தேவேந்திர வேளாளர்லாம் நம்ம அறிவிக்கிறோன்னு சொல்லிட்டோம்னா மக்கள் நம்ம பின்னாடி வந்துடுவாங்க, நம்ம உள்ளே பூந்துடலாம், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியலை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிற திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு இவங்கெல்லாம் சரி பண்ணி குட்டி குட்டி தலைவரெலாம் கூப்பிட்டு பணம் காசுகளை கொடுத்து அவங்கள்ட்ட இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராகவும், பட்டியலேருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காகவும், தேவேந்திர வேளாளராக நாங்கள் அறிவிக்கிறோங்கிறதையும் நீங்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வைக்கிறீங்க, அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தரோம், இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு திட்டத்தை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அமித்ஷாவை கூப்பிட்டு மாநாடு நடத்துகிறாங்க, நரேந்திர மோடியை கூப்பிட்டு மாநாடு நடத்துகிறாங்க. நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னா, நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை பேசுகிறாரு. உடனே எங்கள் சமூகம் தான் உணர்ச்சி வசப்படக்கூடிய சமூகமாச்சே,
இவன் என்ன பண்ணுறான், இது வரைக்கும் எங்களை வந்து பொதுவெளியில் தேவேந்திர குல வேளாளர் சொல்லலை, தேவேந்திரன் சொல்லலை, எங்கே இருந்த நரேந்திர மோடி வந்து எங்களை தேவேந்திர வேளாளர்னு சொல்லிட்டாரு, தேவேந்திரன் சொல்லிட்டாரு. அப்படினால நம்ம பாஜக தான் நமக்கு எல்லாமே, நரேந்திர மோடி தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு குருட்டு சிந்தனையில் பாஜக பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணாங்கன்னா, கிருஷ்ணசாமி இது சாத்தியமே இல்லைன்னு சொன்ன கிருஷ்ணசாமி இது நம்ம பட்டியலேருந்து வெளில போகணும் அப்படிங்கிறாரு. ஜான் பாண்டே என்ன பண்ணுறாரு, இதுக்காக வாய்ப்பே கிடையாது. அவங்க பேட்டிலாம் பாருங்கள், ஜான் பாண்டே கொடுத்த பேட்டிலாம் பாருங்கள், இந்த பட்டியல் வெளியேற்றங்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னவர் கடைசியில் பட்டியலேருந்து வெளில போகணுங்கிறாரு. ஜான் பாண்டியன் தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் எஸ்சி பட்டியலேருந்து வெளில போகணும், அதே போல் தேவேந்திர குல வேளாளராக அறிவிக்கக்கூடாது, வேளாண் குடியினராக அறிவிக்கணுங்கிறார். கிருஷ்ணசாமி உள்ளிட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவேந்திர வேளாளராக அறிவிக்கணுங்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ளே ஒரு கடுமையான போட்டி நடந்திருக்கும் போது மத்திய மாநில அரசுக்கு இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது 2009 2010 காலகட்டத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க சார். அப்போது ஜனார்தன கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டியை வந்து நியமனம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்சி மாற்றங்கள் வந்துடுது. அப்போது ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக வராங்க. முதலமைச்சராக வந்தோன்னா அந்த பட்டியல் வெளியேற்றம், இந்த 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைச்சு தேவேந்திர வேளாளர் அறிவிக்கணும் அப்படிங்கிற திட்டம் எல்லாமே கிடப்பில் போடப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடி ஆட்சி வருது. எடப்பாடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வைக்கும்போது ஒரு குழுவை நியமனம் பண்ணுது. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு குழுவை நியமனம் பண்ணுது. அந்த குழு இது வந்து ஹன்ஸ்ராஜ் வர்மா குழு. ஹன்ஸ்ராஜ் வர்மா குழுவை நியமனம் பண்ணி இந்த தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அறிவிப்பு கொடுத்து அவங்களோட கருத்துக்களை கேட்டு எங்களுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவு விடுறாங்க, அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்க, ஹன்ஸ்ராஜ் வர்மா குழு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஏன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. பல்லர், பன்னாடி, காலாடி இந்த மாதிரி வாதிரியார் இந்த மாதிரி உள்ளவங்கலாம் சேர்ந்து தேவேந்திர வேளாளரை எங்களை ஒற்றை பிரிவில் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே போல் எஸ்சி பட்டியலிருந்து எங்களை வெளியேற்றணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாளர் சமூக மக்களும் அதில் வந்து இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் இவர்களில் பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணாங்கன்னா வந்து கலந்துக்கிறாங்க. நானுமே கலந்துக்கிட்டு அவங்க கோரிக்கை அவங்க பதிவு பண்ணுறாங்க. எங்கள் தரப்பில் எங்களோட கோரிக்கை நாங்கள் என்ன வைக்கிறோம்னா, பரையர் சமூகத்துக்கு ஆதி திராவிடர் என்ற பெயரை கொடுத்துட்டீங்க, சக்கிலியர் சமுதாயத்துக்கு அருந்ததியர் என்ற பெயரை கொடுத்துட்டீங்க, அதே போல் பல்லர் சமுதாய மக்களுக்கு தேவேந்திர வேளாளர் அப்படிங்கிற பதவி பெயரை எங்களுக்கு கொடுங்க, அதில் எங்களுக்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது, நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த சமூக மக்களை எஸ்சி பட்டியலேருந்து வெளில கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா எஸ்சி பட்டியலில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு இருக்குது. எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு பாதுகாப்பு சட்டம் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களை பாதுகாக்கிறது. அதே போல் இவங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று சொன்னாக்கள் சட்ட பாதுகாப்பு நீதிமன்றங்கள் வந்து அதுக்கான வழிவகைகளை வகுக்கிறது. இவங்களுக்கான தீண்டாமைகள் தமிழகம் முழுவதும் நடக்கிறது. நித்தம் வந்து தேவேந்திர வேளாண் சமுதாய மக்கள் தீண்டாமை கொடுமைகளால் இறக்குறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் முன்னிறுத்தி இவங்களை எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றக்கூடாது, தேவேந்திர வேளாளராக அறிவிக்கலாம், ஆனால் எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றக்கூடாதுங்கிற கோரிக்கையை நான் வந்து முன்னெடுத்து வைக்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் பெயரை ஏற்கிறீங்க, ஆனால் அந்த பட்டியலிருந்து வெளியேறுவது எதிர்க்கிறீங்க? எதிர்க்கிறேன். இப்போ ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் அல்லது கிருஷ்ணசாமி உள்ளிட்ட அவங்க சமுதாய தலைவர்கள் என்ன காரணத்திற்காக பட்டியல் நாங்கள் எஸ்டியிலேருந்து வெளியேறோம் இந்த கோரிக்கை வைப்பதற்கான காரணம் இல்லை? அவங்க கருத்து என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்களுக்கு எஸ்சியாக இருக்கிறது அசிங்கமாக இருக்குது, இழிவாக இருக்குது, எஸ்சிக்கிற வார்த்தைகள் இழிவாக இருக்குது, நாங்கள் வந்து பெரிய போர்க்குடி, நாங்கள் வந்து விவசாய குடி, நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை, நாங்கள் அரச பரம்பரை, எங்களுக்குன்னு தனி வரலாறு இருக்குது, அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. அதன் அடிப்படையில் எங்களுக்கு வந்து நாங்கள் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இல்லை, அந்த வரலாறு உண்மையா பொய்யா? இல்லை, அதில் வந்து சார் வரலாறுகள் வந்து திரிக்கப்பட்ட வரலாறு இருக்குது, உண்மையான வரலாறுன்னு பார்க்க போனீங்கன்னா இங்கே வந்து திரிக்கப்பட்ட வரலாறு விட்டுருங்க, உண்மை வரலாறு ஒன்று இருக்கு. உண்மை வரலாறு ஒன்று இருக்குது சார். உண்மை வரலாறு இருக்குது அப்படின்னாக்கா இந்த சமூக மக்கள் ரெண்டு விதமாக சொல்லலாம். இந்த சமூக மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்லலாம், ஒரு சில பகுதியில் வேளாண்குடி மக்களாக சொல்லலாம்.
இப்போது மக்கள் வந்து தமிழ்நாடு ஒரு சிறிய குறுக்கீடு பொன்முருகேசன். எனக்கு தெரிஞ்சு ஐயா காமராசர் ஆட்சிக்கு பிறகு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலிருந்து அந்த சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் வந்து தரப்பட்டதா? கண்டிப்பாக கண்டிப்பாக தரப்பட்டது. கண்டிப்பாக தரப்பட்டது. என்ன அமைச்சர்களாக இருந்தாங்க சொல்லுங்க எனக்கு. ஆம், கக்கன் இருந்தாங்க. அதுதான் சொல்றேன். காமராசர் மட்டும்தான் உள்துறை அமைச்சராக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த கக்கனை நியமித்தார். அதுக்கு பிறகு நான் கேட்குறேன், அதுக்கு பிறகு திராவிட கட்சிகள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை தந்ததா? தரல சார். ஐயா காமராஜர் காலத்தில் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு, கக்கன் என்ற மிகப்பெரிய ஒரு மாமனிதருக்கு போலீஸ் துறை மந்திரி, அந்த இலாக்கா இந்த இலாக்கா எல்லா இடமும் கொடுத்து அழகு பார்த்து கௌரவப்படுத்தினது காமராஜர் ஐயா காலத்தில் மட்டும்தான். அதுக்கப்புறம் அதற்கு பிறகு அரங்கேறவில்லை. அதற்கு பிறகு இதுவரைக்கும் யாருக்குமே வந்து அந்த ஒரு இது கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் எம்எல்ஏ மட்டும்தான். மந்திரி கிடைச்சா ஆதிதிராவிட நலத்துறை மந்திரி, அது வந்து அந்த மந்திரிக்கு வந்து எந்த விதமான இதுவுமே கிடையாது. கையெழுத்து போகிற அத்தாரிட்டி மட்டும் தான் இருக்க ஒழிய அவங்க பேச்சு சுதந்திரமோ. அப்போது ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமியோட கோரிக்கைகள் என்பது, நீங்கள் நான் அந்த பட்டியலில் இருப்பதனால் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு, எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க இல்லையா? பட்டியலில் இருப்பதால் இந்த சிக்கல்கள் இருக்குது, நாங்கள் பொது வழியில் வந்துடும், எங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னு அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அப்போ ஏற்புடையது தானே? ஏற்புடையது. அவங்க காமராசருக்கு அப்புறம் எந்த பாதுகாப்பையும் இந்த திராவிட கட்சிகள் தரவில்லையே. அப்போ அதை நீங்கள் எப்படி பைபாஸ் பண்ணுறீங்க? திராவிட கட்சியில் விட்டுருங்க, திராவிட கட்சியில் விட்டுருங்க. ஆட்சியில் அவங்க தானே இருந்தாங்க. அதான் எல்லாமே இருந்தாங்க. திராவிட கட்சி விடுங்க, அவன் அந்த கட்சி இந்த கட்சி அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் வழிவகுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அதில் வகுக்கப்பட்ட எஸ்எஸ் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் எங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா இல்லைங்க, அதனால தானே ஆதி திராவிட நலத்துறை தவிர வேறு துறையை தர மறுக்கிறார்கள் அப்படின்ற வாதம் முன்வைக்கப்படுது இல்லையா? அதை நீங்கள் ஏற்கிறீங்களா ஏற்கலையா? இல்லை, அதை நான் இந்த சிக்கல் நீங்கள் பட்டியலில் இருப்பதனால தானே இருக்குது. பட்டியல் இருக்கிறனால அதை உடைத்து வெளியேறுவது வந்து உரிமை போராட்டம் தானே. இதையே நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னா? இல்லை சார், நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? புரியுது. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு புரியுது. ஆதி திராவிட நலத்துறையை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தரமாட்டுறாங்க, நீங்கள் ஏன் பட்டியலில் இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் கேட்கல. அதுவும் ஒரு காரணமாக வைக்கப்படுது. எங்களையே இதை பட்டியலுக்குள்ளாக இருக்கிறீர்கள், இதை உடைச்சி வெளில வந்தால் தான் இப்போ நான் பொதுத்தளத்தில் வர முடியுன்ற கோரிக்கை வந்து அது ஒரு வாதத்துக்கு நியாயமான கோரிக்கை தானே? நியாயமான கோரிக்கை அவங்க சைடில் ஓகே சார், நான் வெளியில் வந்துடுறேன் சார். இப்போ நான் இந்த சட்ட பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை சார். நான் வெளில வந்துடுறேன், இந்த சட்ட பாதுகாப்பு வந்து வெளில வந்துடுறேன். ஒரு தேவர் சமுதாயத்தில் உள்ளவங்க எங்களை வீட்டில் உட்காந்து சரிசமமாக உட்காந்து வச்சு பேசிடுவாங்களா? இல்லை நாடார் சமுதாயத்தில் உள்ளவங்க எங்களை சரிசமமாக உட்கார வச்சு பேசிடுவாங்களா? இல்லை பெண் கொடுத்து பெண் எடுத்துக்குவாங்களா? பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது கூட விட்டுருங்க, எங்களை ஈக்குவலாக உட்கார வச்சுருவாங்களா? இல்லை வந்து எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்குவாங்களா? இல்லை அவங்க இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸு மால் எல்லாம் வச்சுருக்காங்களா? அதில் ஏதாவது இவங்களை வேலை வாய்ப்பு? எல்லா சாதிகளுக்குள்ளேயும் இந்த சிக்கல் இருக்குது. ஆண்ட சாதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினருடன் பொண்ணு எடுக்க மாட்டார்கள், பொண்ணு கொடுக்க மாட்டார்கள். இந்த சிக்கல் எல்லா சாதியிலையும் இருக்குது தானே? ஆமாம். அதனால் வந்து இப்போ அண்ணன் ஜான் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் வேறு சமூகத்தில் திருமணம் பண்ணிட்டார். அண்ணன் கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் வேறு சமுதாயத்தில் திருமணம் பண்ணிட்டார். அவங்க பசங்களுக்கு வேறு சமுதாயத்தில் திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்க பட்டியலிருந்து வெளியில் போகிறதோ, அவங்க பொருளாதாரத்தில் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, பொருளாதாரம் நல்லா உயர்ந்துட்டாங்க. இப்போ பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவங்க வெளியில் போகலாம், வேறு சாதியில் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் வெளியில் போகலாம். ஆனால் இந்த சமுதாயத்தில் இன்னமும் ஒடுக்கப்பட்டு அடுத்த வேறு உணவுக்கு கூட உழைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்வி கற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. அந்த கல்வி கற்பதற்கு அரசாங்கம் சில உதவிகளை செய்கிறதுனால கல்வி வந்து போயிட்டே இருக்குது. பொருளாதார ரீதியாக உயர்வதற்கு தாட்கோ நிறுவனம், இப்போ அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்களை வகுக்கிறாங்க. இந்த மாதிரி பல திட்டங்களை வகுத்து அதில் வந்து லோன் வாங்கி தான் இப்போ தான் சமூகம் வந்து முன்னேறிட்டு இருக்கு. டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம் என்னென்னா, 1989 எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டம் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு, மாநில அரசு வந்து அதை மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்டு மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகுதான் இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்கள் அரசு வேலைக்கு சென்றார்கள். அது வரைக்கும் வந்து அரசு வேலையில் வந்து பெரும்பான்மையான தேவேந்திரர்கள் யாருமே இல்லை, ஒருத்தர் ரெண்டு பேர் அங்கே இருப்பாங்க. பள்ளி ஆசிரியர்களாக இருக்கட்டும், டிசிடிசியாக இருக்கட்டும், இது மாதிரி பல இடங்களை வந்து தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களுக்கு முக்கிய பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயா காமராஜருக்கு அப்புறம் அரசியல் அங்கீகாரம் கொடுத்தாங்களா அப்படின்னா அரசியல் அங்கீகாரம் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்ற கேள்வி யாரும் கேட்கலையே. அது யாருமே கேட்கல. இப்போதான் கேட்குறாங்க. இப்போதான் கேட்குறாங்க. கேட்டு ரைட்டு. அப்போ அது இப்போதான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம். அதை எதிர்ப்பது என்பது எப்படி, எந்த நியாயம் கேட்கறதுல அதை கேட்குறது அரசியலை பிரதிநிதித்துவம் கொடுங்க, எங்களுக்கு அரசியலை வந்து அங்கீகாரம் கொடுங்கிறது நானும் வரவேற்கிறேன்.
அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வெளியில் போயிட்டு தான் நம்ம கேட்கணுங்கிறது கிடையாது. நான் இருக்கும்போதே என் சமூக மக்களுக்கு பொது தொகுதியில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடு. இன்றைக்கி திருமாவளவன் இருக்கார். தரலையே, 50 வருஷமா தரலையே. சரிங்க சார். அவங்க 50 வருஷமா எத்தனை தலைவர்களை பார்த்தாகி விட்டது. நான் தான் இன்னுமே குறிப்பிட்ட மாதிரி காமராசர் இதே சமூகம், இதே நிலைப்பாடு, இதே எண்ணிக்கை, இதே பிரதிநிதித்துவம் இருந்தபோது தானே பெருந்தலைவரால் ஒரு உள்துறை அமைச்சர் நியமிக்கப்பட்டார். எல்லாமே ஒரு மாபெரும் தலைவர். அதுக்கப்புறமா கேட்டே தானே இருக்கிறாங்க. தரலையே. கேட்டே இருக்காங்க சார். இதே திருமாவளவனும் எஸ்சி பட்டியலில் தான் இருக்கார். இந்த திருமாவளவன் எஸ்சி பட்டியலில் இருந்து கொண்டு இன்றைக்கி 2 பொது தொகுதியில் எம்எல்ஏ வச்சுருக்கார். அப்போது திருமாவளவனால் சாதிக்க முடியக்கூடிய ஒரு விஷயத்தை எஸ்சி பட்டியலில் இருந்துக்கிட்டே சாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எஸ்சி பட்டியலில் இருந்து கொண்ட ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் அந்த நிலைப்பாடை எடுக்காமல் இருந்தது காரணம் என்ன? அப்போ நீங்கள் நினச்சா இந்த மக்களை வந்து எஸ்சி பட்டியலில் இருக்குன்னு சொல்லுவீங்க, நீங்கள் நினச்சா வெளியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. கொண்டு போங்க, இருங்க, அதை பற்றி எனக்கு இல்லை. அரசியல் அங்கீகாரம் வேணும். பொது தொகுதி கேளுங்க. இப்போ நாங்கள் சிறு கட்சிகள் சார், நீங்களாம் பெரிய தலைவர்களாக இருக்கீங்க, எல்லாத்துக்கும் அறிமுகமாயிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ தலைவர் ஸ்டாலின் இருக்காருனா அவர்கிட்ட போய் உட்காரலாம், இல்லை எடப்பாடி பழனிசாமி இருக்காருனா அவர்கிட்ட போய் பேசலாம். பேசி எங்களுக்கு 46 சட்டமன்ற தொகுதி, ஆனால் 44 வந்து பல்லர்களுக்கு பறையர்களுக்கு சர்க்கரைகளுக்கு இருக்குது, 2 எஸ்டி மக்களுக்கு இருக்குது. எங்களுக்கு வந்து இது காலங்காலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. பொது தொகுதி கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு பொது தொகுதி கொடுங்க, எங்களுக்கு பொதுவான மந்திரி சபை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க போய் கேட்கலாம்ல. கேட்காமையே நாங்கள் வந்து வெளில போகிறோம், எங்களுக்கு இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னா நீ அதை வாங்கிட்டு வெளில போ. அரசியல் பிரதிநிதித்துவத்தை வாங்கிக்கிட்டு அரசியல் அதிகாரத்தை பெற்று கொண்டுக்கிட்டு பொருளாதார ரீதியாக உயர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டுக்கிட்டு கல்வி ரீதியாக உயர்வதற்கான இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டுக்கிட்டு வெளில போ. நானும் வரேன். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னா என்ன ஆண்டத்துக்கு ஆண்டுட்டீங்க? நீங்கள் பெருசாக என்ன தாண்டிட்டீங்க? இந்த சமுதாயத்தில் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய அரசர்கள் யார் கேட்டால் ராஜராஜன் சொல்லுவீங்க. ராஜராஜனை பல பேர் கூறு போட்டு விற்கிறான், ஏன் ஜாதி இங்கிட்டு வன்னியர் ஏன் ஜாதிங்கிறாங்க, இங்கிட்டு தேவர் ஏன் ஜாதிங்கிறாங்க, இங்கிட்டு நாடார் ஏன் ஜாதிங்கிறாங்க, இங்கிட்டு வெள்ளாளர் ஏன் ஜாதிங்கிறாங்க, உடையார் ஏன் ஜாதிங்கிறாங்க. இதில் வந்து தேவேந்திர வேளாளருடைய மன்னர் வந்து ராஜராஜ சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏற்புடையதே இல்லை. எங்கள் சமுதாயத்தில் தளபதிகள் தான் அதிகம். வீரன் சுந்தரலிங்கனார் இருந்தார், தளபதியாக இருந்தார். வெண்ணி காலாளி இருந்தார். இவங்க எல்லாமே தளபதிகள் தான். யாரும் அரச பரம்பரை ஆண்ட பரம்பரை கிடையாது. இவங்க சொல்கிறது நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வெளியில் போ, நானும் உங்க கூட வரேன். ஆனால் உரிய பிரதிநிதித்துவத்தை, உரிய இடஒதுக்கீட்டை, இந்த மக்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை, இந்த மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையோடு அதை பெற்றுக்கொண்டு நம்ம வெளில போகலான்னு சொல்கிறேன். இப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் பார்க்கும்பொழுது நாம் தமிழரும் அதை ஆதரிக்கிறது, அந்த வெளியேற்றத்தை ஆதரிக்கிறது. சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அதை நீங்கள் எதிர்க்கிறீங்க, நிறையா எதிர் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. என்ன காரணம் சார்? நாம் தமிழர் கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். நாம் தமிழர் கட்சிக்கு இது வந்து மூக்க நுழைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதான் பாருங்களேன், ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு எழுசுங்கிற கதையில் எங்கள் சமுதாய தலைவர்களுடைய நிலைப்பாடுகளை கண்டுக்கிட்டு யாரும் உள்ளே வராங்க. பாஜக எங்கேருந்து வடநாட்டிலேருந்து உள்ளே வரான், எங்கள் சாதியை பயன்படுத்தி. பாஜக வருவதும் நாம் தமிழர் வருவதும் ஒன்றா? 2 பேரும் ஒரே மாதிரி. தேவேந்திர குல வேளாளர்கள் தமிழர்களா, தமிழர்கள் அல்லாதவர்களா? தேவேந்திர வேளாளர் தமிழர்கள். அது எந்த மாட்டு கருத்து கிடையாது. நாம் தமிழர் சீமானும் தமிழர் தானே? தமிழர். நீங்கள் வெளியிலிருந்து வந்தார்கள், வட இந்தியர்களோட நாம் தமிழர் ஒப்பிடுறதுக்கான காரணம் என்ன? மண்ணின் பூர்வக்குடிகள், உங்களுக்கு ஒன்றுனா நான் வருவேன், எனக்கு ஒன்று நீங்கள் வருவீங்க தானே? ரைட். அந்த அடிப்படையில் பார்க்காம வட இந்தியர்களோட நாம் தமிழையை ஒப்பிடுறீங்க. எனக்கு புரியல, அந்த ஒப்பீடு என்னால் புரிஞ்சிக்க முடியலையே. வடநாட்டிலிருந்து ஓட்டு வாங்குறதுக்கு தமிழ்நாட்டில் வேகமாக வந்து ஊரெண்டுப்பட்ட கூத்தாடி கொண்டாட்டன்ற அளவுக்கு அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன், விளக்கமாக சொல்கிறேன். எங்கள் சமூக மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை, எங்கள் தலைவர்கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க, பாஜக உள்ளே வந்து எங்கள் சமூக மக்களோட ஓட்டுகளை வாங்குறாங்க, முயற்சி பண்ணி ஓட்டுகளை வாங்குறாங்க. கிட்டத்தட்ட போன எலெக்ஷனில் எம்எல்ஏ எலெக்ஷனில் 25 சீட்டு பாஜக அதிமுக ஆட்சியில் கேட்டு வாங்கினாங்க. அதில் ஒருத்தர் கூட ஒரு விஷயம் பொன்முருகேசன், நம்ம அரசியலை கடந்து இருக்கிற ஃபேக்சுவல் பேஸ் தான் தோணுது. பாஜக உள்ளே வருகிறார்கள், இங்கே கால் பதிக்க நினைக்கிறார்கள், அவர்கள் அங்கீகாரம் தர மறுக்கிறார்கள். இருக்கிற ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் உரிய பிரதிநிதித்துவத்தை தான் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு கேட்குறேன். அதுதான் கேட்குறேன், எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும் தான் கேட்குறேன். கடை விரிப்பார் யாரும் இல்லாமல் போயிடுவாங்களே. ஆமாம். அப்போ நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டிய கட்சி இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியை நோக்கி தானே இங்கே கேள்வி எழுப்பணும். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இந்த ஸ்பேஸை விட்டுட்டு பாஜக வந்துடும், பாஜக வருவாங்க தான், அரசியல் பண்ணாமல் அவங்க அவியலை பண்ணுவாங்க முதலமைச்சர் சொன்ன மாதிரி.
அவங்க அதாங்க பண்ணுவாங்க. சார் அவங்க பண்ணுறது இங்க அரசியல். களம் சரியா இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் அதை ஒன்றிணைந்து போராட வேண்டிய இடத்துல நீங்க அவரே அதை கேட்கறாரு, இவரே அதை கேட்கறாரு, பாஜக வரும் தான், பண்ணுவாங்க தான். பண்ணதான் செய்வான் சார். பாஜக வரதான் செய்யும். நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக வரதான் செய்யும், நாம் தமிழ் வரதான் செய்வாங்க, வேறு யார் வேணால் வரதான் செய்வாங்க. ஏன் அதை நான் சொன்னல, எங்கள் சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை, எங்கள் சமுதாயம் இரண்டு பட்டு கிடக்கு. அதான் சொன்னல, ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாளிகள் எழுதுற மாதிரி என் சமுதாயம் ரெண்டு பட்டு பிளவுபட்டு கிடக்கு. என் சமுதாய தலைவர்கள் பிளவுபட்டு கிடக்குறாங்க. ஆளுக்கு ஒரு கருத்து வச்சுருக்காங்கனால ஆளாளுக்குள்ளே வந்து பேசுகிறாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் வர்றதுக்கான வேலையே கிடையாது. நீ என்ன பண்ண, என் சமுதாயத்தில் எத்தனை பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டான், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டான், தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டான், எத்தனை பேரோட வீடுகள் எரிக்கப்பட்டது, எத்தனை பேர் மேலே பிசிஆர் வழக்கு இருக்குது. அந்த பிசிஆர் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லி சீமான் போராட்டம் பண்ணாரா? சிறையில் வச்சு முத்துமலன் சொல்லி ஒரு பையன் கொல்லப்பட்டான். தேவந்தூர் வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன். தீபக் பாண்டியன் சொல்லி ஒரு பையன் கொலை செய்யப்பட்டான். ராமர் பாண்டியன் ஒரு பையன் கொலை செய்யப்பட்டான். பசுவி பாண்டியன் கொலை செய்யப்பட்டார். பசுவி பாண்டியன் மனைவி கொலை செய்யப்பட்டாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தேவந்தூர் வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த பையன் கொலை செய்யப்பட்டான். பட்டத்தாரி அவன் எந்த சண்டைக்கும் போகாதவன், அவன் கொலை செய்யப்பட்டான். குளத்தில் குளிக்க போனவனை மூஞ்சில் வந்து மூத்திரத்தை போயிடான். அந்த மாதிரி வன்கொடுமைகள் நடந்தப்ப காதை பொத்துக்கிட்டு இருந்த இதெல்லாம் எந்த ஆட்சி காலத்துல? இந்த ஆட்சி காலத்தில் இந்த நாம் தமிழர் ஆட்சி காலத்துல நடந்துச்சு. நாம் தமிழர் ஆட்சியிலே இல்லையே. இல்லை நான் சொல்றது கேளுங்க. இதெல்லாம் எப்பங்க நடந்துச்சு? நான் சொல்லிக்கிறேன் சார், நான் சொல்லிக்கிறேன். ஒன்று அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்க வேண்டும், அல்லது திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்க வேண்டும். இது ரெண்டு கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. கண்டிப்பாக. அப்புறம் நாம் தமிழர் கேட்டுட்டு இருக்கிறீங்க, எனக்கு புரியல. இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன். நான் அதுக்கு சொல்லுங்க. இது வந்து அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு, திமுக ஆட்சியில் நடந்திருக்கு, அதெல்லாம் ஓகே. கண்டன குரல் கொடுப்பது, நீ அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டன குரல் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? நீ அதுக்கெல்லாம் வந்து கண்டன குரல் கொடுக்காத ஒரு ஆள், என் சமுதாயம் சீரழியும் போது கண்டன குரல் கொடுக்காத ஒரு ஆள், வெட்டுப்பட்டு செத்தான் அப்போ கொடுக்காத ஒரு ஆள், நான் வந்து தேவந்திர வேளாளர் வந்து பட்டியலேருந்து வெளில கொண்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கோரிக்கை எல்லாரும் கையில் எடுத்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நாம் தமிழர் கட்சி அவருக்கு என்ன ஆதாயம் இதால்? அவர் ஓட்டு வாங்கணும், தென் மாவட்டங்களில் ஓட்டு வாங்கணும். தேவந்திர வேளாண் சமுதாய மக்கள் உசுப்பேற்றி எதிர்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்களா, ஆதரிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்களா? சரி, வெளியேற்றத்தை எதிர்ப்பவர்கள் நிறைய பேர் இருந்தால் தான் இப்போ நாம் தமிழருக்கு வந்து ஆதரவு தருவாங்களா? சரியா நான் சொல்றது? கண்டிப்பாக உங்கள் வாதத்திலேருந்து நான் கண்டிப்பாக. அப்போ எதிர்ப்பவர்கள் இதை வந்து ஆதரிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க தானே? ஆதரிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கான்னு சொல்ல முடியாது. அப்போ இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க தானே? ஓட்டு போட மாட்டாங்க. இருந்தாலும் அப்படியே கவலைப்படுறீங்க. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா இயல்பான தானுங்க. அவர் நம்புறாரு. பேசிட்டு போட்டோம், பெரிய கோரிக்கை வைக்கிறேன் சார், நான் பேசிட்டு போடும் சார், பேசு, எல்லாத்துக்கும் பேசு, என் சமுதாயத்தில் உள்ள எல்லாத்துக்கும் பேசு. அதே நேரத்தில் எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அனாவசியமாக யாருமே மூக்கு நுழைக்கக்கூடாது. அது வந்து சட்டப்படி குற்றம். ஒரு பட்டியல் சமுதாயத்தை சாராத ஒரு நபர் பட்டியல் சமூக மக்களுக்கான அநீதிகள் இழைக்கப்படக்கூடிய இடத்துல அவர்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சோம்னா பாதிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை வேணும்னு அதை கையில் வேறு சாதியினர் கையில் எடுத்தாங்கன்னா அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்குள்ள பாதிக்கப்படக்கூடிய சட்டம், வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு சட்டம். அந்த மாதிரி குற்றத்துக்கு இவர் ஆளாகாரு. அதுக்கான புகாரை நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக சீமான் மேலே நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம். முருகேஷ், நீங்கள் இடைவெளிக்கு முன்னாடி பேசினீங்க, எங்களுடைய இந்த சமூகத்தினர் பிரிந்திருக்கிறார்கள், அதனால தான் அடுத்தவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆதரவு கரம் நீட்டுபவர்களையும் நீங்கள் வந்து அரவணைக்கணும் இல்லையா? உங்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் அரவணைக்கணும். நீங்கள் அமர்ந்து பேசலாம், இது சரி தவறு அப்படின்ற ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தலாம் இல்லையா? அப்போ மீண்டும் மீண்டும் அவர் வேண்டாம், இவர் ஏன் வராரு, அவர் ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்விகளோடய நீங்கள் பயணிச்சிங்கன்னா, நான் முன்னே குறிப்பிட்டது தான், பெருந்தலைவருக்கு அப்புறமா உரிய பிரதிநிதித்துவத்தை இந்த சமூகத்திற்கு கொடுத்தார்களா திராவிட கட்சிகள் என்றால் இல்லை அப்படின்றதானே கள நிலவரம். அப்போ மீண்டும் இதை பேசி இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்கள் நகர்த்திட்டே போறீங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம்? நகர்த்திட்டு நாங்கள் போக விரும்பல. இப்போ இதோட சமீபத்தில் அந்த கவினோட ஆணவ படுகொலை, அதற்கு நீங்கள் குறிப்பிட்ட நாம் தமிழர் போகிறார், களத்தில் விசி தலைவர் இருக்கிறார், ஆனால் உங்கள் சமூக தலைவர்கள் யாருமே போல, என்ன காரணம் அது? அது எங்கள் இப்போ தம்பி கவினோட இறப்பு செய்தியை பொறுத்த வரைக்கும் எங்கள் சமுதாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-55 தலைவர் இருக்காங்க சார். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஜான் பாண்டியனையோ கிருஷ்ணசாமியோ வருவார், என் பையனுக்கு நியாயம் பெற்று கொடுப்பாருன்னு சொல்லக்கூடிய வாயில் இருந்து திருமாவை வருவார், எங்கள் அண்ணன் திருமாவை பாராளுமன்றத்தில் பேசுவார், சட்டமன்றத்தில் பேசுவார், நான் பேச வைப்பேன்னு சொல்லி அந்த கவினோட அப்பா பேசுவார். அப்போது எங்கள் தலைவர்கள் மேலே வந்து எங்கள் சமூக மக்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சா? பெரிய தலைவர்களாக இருக்காங்க, இவங்க சமுதாய மக்களை அனுசரித்து கொண்டு போகலையா, இவங்க இப்போ எங்கள் சமூக மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லையா
அப்படிங்கிற கருத்து எங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு இந்த ஒரு வார காலமாக. திருமாவளவனை வர வச்சு பேசக்கூடிய அவர், சீமான் வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல எங்கள் சமுதாய மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர்கள் வருவாங்க, எங்கள் பையனுக்கு நியாயம் போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்ல மாட்றாங்களே. ஏன் சொல்ல மாட்டாங்க? நீங்களே ஏன் போலன்னு கேட்குறேன். இல்லை, நான் போகலன்னா ஆர்ப்பாட்டங்கள் உங்க சமூக தலைவர்கள் நீங்க குறிப்பிடக்கூடிய பெருந்தலைவர்கள் கூட போலையே, ஏன் என்ன இல்லை. காரணம்? இப்போ குறிப்பிட்ட தலைவர்கள் அவர் அண்ணன் ஜான் பாண்டியன் போயிருந்தாங்க, கிருஷ்ணசாமி பையன் போயிருந்தாங்க. அது தொடர்ந்து அந்த போராட்ட காலத்தில் நின்னாங்க. நாங்கள்லாம் வந்து அந்தந்த பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கங்கே எங்களுடைய எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு எங்கள் மேலே. நீங்க தான் சொல்லணும். அப்படிங்கிறது ஒரு கேள்வி. திருமாவை எதிர்பார்க்கிறார்கள் என்றார், அவர் அவ்வளவு பெரும் நம்பிக்கை விதைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சீமாவை எதிர்பார்க்கவில்லை. இல்ல திருமாவளவனை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அவ்வளவு நம்பிக்கை விதைத்திருக்கிறார், அதுதானே காரணம். நீங்களே அதனால தான் தலைவர்கள் ஏன் அந்த நம்பிக்கை விதைக்கல? அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, பட்டியல் சமூக மக்களுக்கு இந்த பட்டியல் சமுதாய மக்கள், அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாண் சமுதாய மக்களுக்கும் பாதுகாவலனாக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாரு அப்படிங்கிறத எங்கள் சமுதாய மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இப்போ அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணன் ஜான் பாண்டியன் மேலே உள்ள நம்பிக்கை, அண்ணன் கிருஷ்ணசாமி மேலே உள்ள நம்பிக்கை எங்கள் சமூக மக்களுக்கு போயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு எழும்பிட்டு இருக்கு. இப்போ அண்ணன் கிருஷ்ணசாமி கூடயோ அண்ணன் ஜான் பாண்டியன் கூடயோ இணைந்து நாங்களாம் ஒரு கூட்டு இயக்கமாக இணைந்து செயல்பட்டாலும் பரவாயில்ல, அப்படி தான் எனக்கு தோணுது. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா. அண்ணன் கிருஷ்ணசாமி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அண்ணன் ஜான் பாண்டியன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். இவங்க 2 பேரும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய குட்டி தலைவர்கள் வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்போ அதனால் வந்து மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. இவங்களே அடிச்சுட்டு கிடக்கிறாங்க, நம்மளை எங்கே பாதுகாக்க போகிறாங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துருச்சு. அதனால தான் திரும்ப வருவார் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த நிலையில் மாறணும் அப்படின்னா ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி எல்லாருமே தேவேந்திர வேளாண் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவரும் ஒற்று கருத்தோட ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைச்சு ஆளுங்கட்சிக்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம கேட்கணும். எங்கள் மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுங்க, எங்கள் மக்களுக்கான சட்டமன்றத்தில் வாய்ப்பு கொடுங்க, எங்கள் மக்களுக்கு பாராளுமன்றத்தில் வாய்ப்பு கொடுங்க, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தலைவருக்கு வாய்ப்பு கொடுங்க, நகராட்சி மன்ற தலைவருக்கு வாய்ப்பு கொடுங்க, உறுப்பினராக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இவங்க அரசியலாக சண்டை போட்டு அந்த இதை வாங்கணும். இப்போ தனிச்சையாக நின்று இவங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது சார். அப்போது இந்த தமிழ்நாட்டை வந்து காமராஜர் ஐயா ஆட்சிக்கு பிறகு அதிமுகவும் திமுகவும் தான் மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அப்போ இவங்கள்ட்ட உட்காந்து இந்த பிரதிநிதித்துவத்தை வாங்கணும். அதை விட ஆளாளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு நான் தனியாக நிற்கிறேன், நான் அவர் கூட ஆதரவு இவர் கூட ஆதரவுன்னு போயிட்டு இருந்தோம்னா இது வந்து இந்த சமூக மக்களுக்கான விழிப்புணர்வும் கிடையாது, அரசியலும் கிடையாமல் போயிடும். அரசியல் அனாதையாக்கப்பட்டுருவாங்க. இதன் வாயிலாக அண்ணன் ஜான் பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமி அண்ணனுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒன்றிணைவோம் வாங்க. எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் தான், வேறு யாரும் கிடையாது. ஒன்றாக இணைவோம், ஒரு கூட்டுக்குள்ளே வருவோம், நின்று நம்ம போராடுவோம். பட்டியல் ஏற்றம் வேணுமா, உரிய அங்கீகாரத்தோடு போராடுவோம், உரிய அங்கீகாரத்தை பெற்றுட்டு வெளில போவோம், உரிய இடஒதுக்கீடு பெற்றுட்டு போவோம். நானும் வரேன், நான் எதுக்கல, உங்களுக்கு எதிராக நான் செயல்படலை. நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன், நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. நமக்குள்ள உள்ள பிரிவுகளை வந்து மற்ற ஆளுங்க வந்து சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க ஓட்டை வாங்கிட்டு போயிடறாங்க, நம்ம சமுதாய மக்கள் ஓட்டை. அண்ணன் கிருஷ்ணசாமி ஒட்ட போராட்டத்தில் நின்று வெற்றி பெற்றார். இன்றைக்கி அவரால் நின்று வெற்றி பெற முடியல. அண்ணன் ஜான் பாண்டியன் போட்டி போட்டுருக்காரு, இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ வாங்க முடியல. ஏன் காரணம்? அப்போ உங்களோட அரசியல் வந்து மக்களுக்கு வந்து போய் சேரலை, சரியான அரசியலாக ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருக்கிறீங்க. 26 சட்டமன்ற தேர்தல் கூட நெருங்கிடுச்சு. அதிமுக பாஜக கூட்டணி உங்கள் சமூகம் எந்த கூட்டணி நோக்கி போகுது? 2 கருத்துக்கள் தொடர்கிறது. எப்படி பார்க்க போகிறீங்க இந்த தேர்தல், எப்படி சந்திக்க போகிறீங்க? 2026 பொறுத்த வரைக்கும் சார், எங்கள் சமூக தலைவர்கள்லாம் ஓரணியில் இருந்து ஏதேனும் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து, நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஜான் பாண்டியன் மற்றும் கிருஷ்ணசாமி ஏற்கனவே அந்த பக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி தேசிய அளவில் அந்த கூட்டணியில் அங்கம் வகித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமாம், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேசிய கட்சிகளோட நீங்கள் கூட்டணி வச்சு என்ன பிரயோஜனம்? சரி, கூட்டணி கட்சியில் நிற்கிறீங்க. தமிழ்நாட்டில் அதிமுக, பட் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அவங்க இருக்காங்க. நீங்கள் கூட்டணி கட்சியில் தேசிய கட்சியில் ஆதரவாக இருந்தாலும் உங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் வாங்கணும். இல்லை, நீங்கள் இப்போ பாருங்கள், பாராளுமன்ற தேர்தலில் ஆனால் ஜான் பாண்டியனுக்கு பாஜகவில் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. இவர் பாஜகலேருந்து வெளியில் போகிறாரு அண்ணன் கிருஷ்ணசாமி போனால் அதிமுகவில் போய் கூட்டணி வைக்கிறாரு. அதிமுக என்ன பண்ணுது, அதே தொகுதியை கொடுக்குது, எது தென்காசி தொகுதியை. பாஜக என்ன பண்ணுது, ஜான் பாண்டியனுக்கு தென்காசி தொகுதியை கொடுக்குது. இப்போ 2 பேருமே ஒரே தொகுதியில் போட்டிடுறாங்க. போட்டிவிட்டால் யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம் சொல்லுங்கள்?
2 பேரும் நின்று 2 பேரும் தோத்துட்டாங்க. இடையில திமுக வந்துருச்சு. அப்போது நமக்குள்ள பிரதிநிதித்துவம் கிடைத்தும் அதை சரியாக அறுவடை பண்ணாமல் திமுக கூட்டணி வருவதற்கு விசிக தடைக்கல்லாக இருக்கா? திமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு உங்க சமூகத்தின் கட்சிகள் வருவதற்கு விசிக தடைக்கல்லாக இருக்கா? ஒருவேளை திமுக விசிக கூட்டணி தடைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. எங்கள் தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் சேருவதற்கு ஒருபோதும் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனோ அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ எதிர்ப்பாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஆனா அவங்க வரைய திமுக கூட்டணி நோக்கி வரலையே, வரமாட்டாங்க. அதுதான் எனக்கு என்ன காரணம்? அதான் உங்க பாஜக நிலைப்பாட்டில் போயிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் போயிட்டு இருக்காங்க. நான் நம்ம மறுபடியும் வலியுறுத்துறது, நம்மளை எஸ்சி பட்டியலில் தான் இருக்கணும்னு சொல்லி மத்திய அரசு மாநில அரசு அறிவிச்சிருச்சு. இது நீண்ட நாள் நம்ம வெளியில் போகணும் அப்படின்னாலும் அண்ணன் திருமாவளவன் போராட்டம் பண்ணாலும் சரி, அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் போராட்டம் பண்ணாலும் சரி, இல்லை வேறு பாஜக போராட்டம் பண்ணாலும் சரி, அது இமிடியேட்டாக உடனடியாக நடைபெறக்கூடிய காரியங்கள் அல்ல. அது நீண்ட நெறிய போராட்டத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு அரசியல் அங்கீகாரம் பெறுவதை நோக்கி வாங்க. அரசியல் அங்கீகாரத்திற்கான வழிகளை நோக்கி வாங்க. இப்போ அண்ணன் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், அண்ணன் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே திமுகவை நோக்கி வாங்க, திமுகவை நோக்கி வாங்கன்னு சொல்கிறேன். திராவிட கட்சியான திமுகவை நோக்கி வாங்க. இப்போ அண்ணன் திருமாவளவன் எப்படி திமுகவோட அனுசரணையாக இருந்து பெருசாக அழைப்பு எடுக்கிற மாதிரி தெரியல. இல்லை சொல்லிடுறேன். இப்போ அண்ணன் திருமாவளவன் எப்படி திமுகலே இருந்துக்கிட்டு இப்போ 4 எம்எல்ஏ இருக்காரு. ஆமாம், 4 எம்எல்ஏ 2 எம்பி, பெரிய அங்கீகாரம்ல. அதாங்க கூட்டணி திமுக விசிக ரொம்ப காலமாக இருக்கு, ரொம்ப காலமாக இருக்கு. ஆனால் இந்த கட்சிகளை திமுக அழைப்பதாக தெரியவில்லையே. அழைப்பதாக இருக்கான்னா, நான் கேள்விப்பட்ட வகையில் கலைஞர் தான் டாக்டர் கிருஷ்ணசாமியை வளர்த்து விட்றதா சொல்கிறாங்க. வளர்த்து விட்டுறதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, திடீர்னு ஏடிஎம் கிச்சன் எடுத்து ஜெயலலிதா அம்மாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக திட்ட ஆரம்பித்தார். அதனால் இந்த சமூகம் மேலே இயல்பான ஒன்று தானே அப்படிங்கிறது திமுக. ஆமாம், அப்படிங்கிற அணிமாறி போட்டியிடுவது தமிழக அரசியல் களத்தில் வழக்கம் அப்படிங்கிற ஒரு இதில் திமுக நிலைப்பாட்டில் இருக்காங்க. இருந்தாலுமே மறுபடியுமே அண்ணன் கிருஷ்ணசாமிக்கு, புதிய தமிழக கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமிக்கு 4 சீட்டு கொடுத்தாங்க. 4 சீட்டு தோல்வி அடைஞ்சாங்க. அப்போ அவர் அரசியல் களத்தில் களமாடலை. என்ன கிருஷ்ணசாமியோட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எல்லாரையும் சமமாக பார்க்கணும். நான் பார்த்த வகையிலும் சரி, நான் கேள்விப்பட்ட வகையிலும் சரி, அவர் யாரையுமே கட்சி தொண்டர்கள் கூட சரி சமமாக பார்க்க மாட்டார். அவர் ஒரு நாற்காலில் உட்காந்துருந்தாருன்னா மற்றவங்களாம் நாற்காலில் உட்காரக்கூடாது. இப்போ பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா பேட்டி கொடுக்கும்போது அவர் மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்க நின்றுட்டு இருக்கணும். மக்கள் கை கொடுத்தாங்கன்னா கை கொடுக்க மாட்டார். அவங்க கை கொடுத்தாலும் டக்குன்னு கழுவிடுவார். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பின்பற்றுறாரு. மக்களை களத்தோடு நின்று சண்டை போடுறதுக்கான அந்த உரிமையில் பெற்றுக் கொடுப்பதற்கான அந்த போராட்ட குணங்கள் அவர்கிட்ட மாறிடுச்சு. அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட போய் சேராமல் விட்டுட்டாங்க. தொடர்ந்து மக்கள் களப்பணி செஞ்சுட்டே இருந்தால் தான் மக்கள்கிட்ட போய் சேர முடியும். மக்களுக்கான ஆர்ப்பாட்டங்கள், மக்களுக்கான போராட்டம். அவன் திங்கிற சோத்தை நம்ம தின்னுட்டு அந்த இடத்துல நிற்கணும், அந்த இடத்துல படுக்கணும். அவன் வெட்டி போட்டானா அவன் குடும்பத்தோடு கிடந்து நம்ம சண்டை போடணும், போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அப்படிலாம் இல்லை. அவர் விட்டுட்டார். அதனால தான் 4 சீட்டு வாங்கி தோற்று போயிட்டார். இப்போயுமே 6000 ஓட்டு வாங்கி தோற்று போனார் ஒட்டப்புறம் தொகுதியில். ஏற்கனவே எம்எல்ஏ இருந்த அதே தொகுதியில் 6000 வாக்கு வாங்கி தோற்கிறார். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அவமானங்கிறத விட எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன இப்படி மிகப்பெரிய தலைவர்களாக, மிகப்பெரிய ஆளுமைகளாக, ஒரு காலத்தில் பல்லர்களாக இருக்கட்டும், பறையலாக இருக்கட்டும், சக்கிலியர்களாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர் அண்ணன் ஜான் பாண்டியன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் எனக்கு அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அவங்க செஞ்ச போராட்டங்களையும் அவங்க செஞ்ச உரிமைகளையும் அவங்க பெற்றுக் கொடுத்த உரிமைகளையும் நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன், மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு போராட்ட காலத்தில் இருந்த அண்ணன் ஜான் பாண்டியன், அந்த மாதிரி நின்று போராட்ட காலத்தில் இருந்த அண்ணன் கிருஷ்ணசாமி இன்றைக்கி மழுங்கி போயிட்டாங்களே. ஏன் மழுங்கி போயிட்டாங்க? காசு பணம் வர வர போராட்ட குணம் குறைஞ்சி போயிருமா? ஏன் இப்படி போனீங்க? நீங்கள் மறுபடியும் வாங்க. இப்போ உங்களால் வேகமாக செயல்பட முடியலையா? உங்கள் பசங்களை இறக்கி விட்ருக்கீங்களா? உங்கள் பசங்களை களத்தில் இறக்கி விடுங்க. இந்த மக்களுக்கான போராட்டம் கையில் எடுங்க. நித்திரத்தை வாங்கன்னு திமுக நோக்கியே கூப்பிடுறீங்க. நான் திமுக 95% அதிமுக கூட்டணியில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்பொழுது இப்போ பாஜக இணைப்பில் இருக்கும்போது அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த அணி போனால் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்காதா? அதிமுகவுக்கு போனாலும் சரி, திமுக போனாலும் சரி, ஏதோ ஒரு இயக்கத்தில் நின்றுங்க, வெற்றி இருப்பான் தானே. 1-2 அணி சார்ந்து போட்டியிடுவார்கள் தானே. ஆமாம், போட்டிடணும். எங்கே அனைத்து களம் காணுவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கேயோ போயிட்டு அங்கேயும் மாறி போகிறதுக்கு ஒரு இடத்துல ஸ்டாண்டாக இருங்க. பாஜகவுக்கு போகிறீங்களா, பாஜகலேயே ஸ்டாண்டர்டாக இருங்க. இல்லையா அதிமுக இருங்க, அங்கேயே ஸ்டாண்டர்டாக இருங்க.
அங்கீகாரத்தை பெறுங்க. உங்கள் உழைப்பை இந்த தேர்தலில் உங்கள் வாக்குகளை வாங்கிறாங்க. அடுத்த தேர்தல் நீங்கள் வேறு கூட்டணி போகும்போது அவன் அந்த வாக்கு அவன் வாங்குவான், அவன் வெற்றி பெறுவான். அப்போ ஒரு இடத்துல இருந்து அந்த வாக்குகளை வாங்கி வெற்றி பெறணும்ல. வாக்குகளை வாங்கி வெற்றி பெறாதுன்னா உனக்கு அதிகாரம் கிடைக்கும். உன் கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும். உனக்கு பின்னாடி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கி அரசியல் அங்கீகாரம் பெற்றுட்டாரு. உனக்கு பின்னாடி அரசியல் கட்சி ஆரம்பிச்ச நாம் தமிழர் சீமானுக்கு வந்து இன்றைக்கி அரசியல் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அப்போ உனக்கு ஏன் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல? சிந்திக்கணும்ல. அதனால் ஒரு நிலைப்பாட்டோடு வாங்க. தேவையில்லாமல் இங்கிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இந்த மக்களை போட்டு நீ கருப்பு சட்டை போட்டாக்கா அவர் வெள்ளை சட்டை போடுறது, அவர் வெள்ளை சட்டை போட்டால் கருப்பு சட்டை போட்டு நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? 26 சட்டமன்ற தேர்தல் நோக்கி ஏறக்குறைய இரு கட்சிகளுமே தங்களுடைய பரப்புரை தொடங்கிட்டாங்க. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுகவும், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அதிமுக தங்களுடைய பரப்புரையை களத்தில் தொடங்கிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் வந்துட்டாவே சார் அவங்கவுங்க இயக்க வேலையில் பார்க்குறது இயல்பு. இப்போ இவங்க மக்களை காப்போம் அப்படிங்கிறது இவங்களோட தமிழகத்தை மீட்போம்னு ஓரணியில் தமிழ்நாடு அதிமுகவோட. தேமுதிக பிரேமலதா நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் விஜய் ஆரம்பிக்க ஆரம்பிக்காரு. இவங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணுறாங்க. ஆளாளுக்கு ஒன்று பண்ணுவாங்க. இதில் என்னென்னா, இதில் இன்னும் சொல்லப்போனால் அதிமுக எல்லாம் சிறுபான்மையின கட்சி தான் சார். சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. அதே போல் திமுகவும் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சி. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடார்களோ, தேவர்களோ, வன்னியர்களோ, தேவேந்திர வேளாளர்களோ, பறையர்களோ ஒரு ஆளுமை மிக்க ஒரு முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு துணை முதலமைச்சராக கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. அப்போது இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணன் சீமான் சொல்கிறது மாதிரி நாம் தமிழர் அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தமிழர்கள்லாம் ஒன்றிணைச்சாங்கன்னா இன்றைக்கி தமிழர்கள் தான் ஆட்சி செய்யணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆட்கள், இந்த நான் சொன்ன சாதியில் இருக்க பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆளுங்க, இவங்களை யாராவது ஒரு ஆள் தான் ஆட்சி செய்யணும். இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. பறையர் எதுக்க மாட்டாங்க, பறையர் பல்லரில் எதுக்க மாட்டாங்க, இவங்க தேவர் எதுக்க மாட்டாங்க, தேவர் இவங்களை எதுக்க மாட்டாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து நாடாரை ஏற்றுக்க மாட்டாங்க, நாடார் இவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து அருந்ததியரை ஏற்றுக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து கவுண்டர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க? இருக்கக்கூடிய தமிழக அரசியல் இதுதான். அதான் இது மாதிரி பிரிஞ்சு கிடக்கிறனால தான் தமிழ் இனம் வந்து பிரிஞ்சு கிடக்கிறனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் தமிழ் இனம் கிடக்கு. அதனால தான் திராவிட இயக்கத்தை நோக்கி ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போது இவங்க பண்ணக்கூடிய அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம இந்த தமிழ் மக்கள், தமிழ் சமூகம்னு சொல்லக்கூடிய மக்கள் சிந்தித்து எங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதுக்கு தான் அண்ணன் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமியும் ஓரணியில் தமிழ்நாடுங்கிற மாதிரி ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்புன்னு சொல்லி அந்த இயக்கத்துக்கு போனாலும் சரி, சீட்டு வாங்குங்க. நீங்கள் எஸ்சியில் இருக்க எஸ்சி தொகுதி வேணான்னு சொல்கிறீங்களா, அது அவமானமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதே வேணாம், நீ பொது தொகுதியில் கேளுங்க, சண்டை போட்டு கேளுங்க. இல்லைனா உங்களுக்கு வாக்களிக்க மாட்டேன்னு சொல்லி கண்டன அறிக்கை விடுங்க, மக்கள் ஓட்டு போடாமல் செய்யுங்க. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நிறையா கருத்து விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். திமுக அதை ரொம்ப பெருசாக அட்ரஸ் பண்ணுது. தமிழக வாக்காளர்கள் இது 26 சட்டமன்ற தேர்தலில் இந்த அதிமுக பாஜக அணி எப்படி பார்ப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தனியாக கூட 100% ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சார். நான் திமுகவில் 2016 நான் தோழமையாக இருந்தாலுமே நிதர்சனமான சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும். போன தடவையே ஆட்சி வந்து திமுகவோட ஆட்சி வந்து 500 ஓட்டு 1000 ஓட்டு இந்த மாதிரி வித்தியாசம் தான் நிறைய 16-15 தொகுதியில் அப்படி தான் போச்சு. என்ன காரணம்னா பாஜக திமுக கூட கூட்டணி வச்சதுனால தான் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது. அதிமுக அதிமுகவோட கூட்டணி வச்சது தான் தப்பு. இப்போ கட்சிக்காரங்களும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பிஜேபி இல்லாமல் இருந்துச்சுனாங்க நாங்கள் ஜெயிச்சிருப்போம், எங்களுக்கு இஸ்லாமிய ஓட்டுகள் போயிடுச்சு, எங்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு போயிடுச்சு, அதனால தான் வந்து எங்களை நாங்கள் தோற்றுறோம்னு சொல்லி அந்த அதிமுகவில் தோல்வி அடைஞ்ச எம்எல்ஏக்களில் புலம்புறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதே நிலைப்பாடை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தனியாக நின்று இது பண்ணாங்க அதிமுக. அப்போவும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா பாஜக கூட்டணியில் நாங்கள் சேர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தை பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையும் மக்கள் ஏற்றுக்கலை. இதையும் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அதை ஏற்றுக்கலை. தனியாக வரணும் தான் இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக கூட கூட்டணி சேர்ந்துட்டோம்னா நம்ம எளிதில் வெற்றி பெறலாம், அவங்க மத்தியில் ஆட்சி பண்ணுறாங்க அப்படி மாதிரி இவங்க இந்த அதிருப்திகளை
அதிமுக தலைமை உணராமல் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் இந்த கருத்தை வந்து நம்ம தொடர்ந்து பேசி வருவதை பார்க்குறோம். இந்த சிக்கல்களை அதிமுக தலைமை குறிப்பா எடப்பாடி பழனிசாமி உணராமல் இருக்கிறாரா? உணராமல் ஆனால் அவருக்கு தெரியுது ஆனா சார். அவர் தெளிவா சொல்றாரு, கொள்கை வேறு கூட்டணி வேறு. இது தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான். எங்க கொள்கையில நாங்க தெளிவா இருக்கோம், அவங்க கொள்கையில அவங்க தெளிவா இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி விளக்கம் தருகிறார். அதை ஏற்க முடியாதா? கொள்கை ரைட்டு தான், கொள்கைப்படியே இருந்துக்கலாம். உன் கொள்கை வெற்றி பெறணும்ல. உன் கொள்கையோட ஒத்து போகிற கொள்கைக்காரனோட சேர்ந்தீங்கன்னா வெற்றி பெறலாம் சார். உன் கொள்கைக்கும் அவங்க கொள்கைக்கும் முரண்பாடு இருக்கும்போது நீ கூட்டணி வச்சு எப்படி வெற்றி பெறுவா? தோல்வியை தானே பெறுவீங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி எதுக்கு பிஜேபி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறான்னு தெரில. எடப்பாடி பழனிசாமி ஏன் பிஜேபின்னு ஓடுறாருன்னு தெரில. இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் சரி, ஐயா கலைஞர் இருக்கும்போதும் சரி, பாஜக என்ன தான் முக்கசகரம் போட்டு பார்த்தாங்க, ஏதாவது அசைக்க முடிஞ்சா? ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஏன் அவங்க பாஜக வந்து பயப்படுறாங்கன்னு தெரில. அவங்கன்னா ரைடு பண்ணிடுவானோ என்ன, ஏன் கொள்ளை அடிச்சு வச்சுருக்கீங்களா, இல்லை திருடி வச்சுருக்கீங்களா, மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு வச்சுருக்கீங்களா, ஏன் பயப்படுறீங்க? தைரியமாக நின்று போட்டு தேர்தலுக்கான கூட்டணியாக பார்க்கக்கூடாது, பயந்துட்டு தான் கூட்டணி வச்சாங்க தான் பார்க்கணுமா நம்ம? அப்படி தான் சார் இருக்குது. எனக்கு இப்போ நான் என்னோட கருத்துப்படியும் என்னுடைய பார்வைப்படியும் மக்களோட பார்வைப்படியும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு பயந்துக்கிட்டு தான் போய் கூட்டணி வச்சுருக்காருன்னு தான் தோணுது. ஏன்னா தனியாக பார்லமெண்ட் எலெக்ஷனில் தனியாக கண்டெஸ்ட் பண்ண எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏன் தனியாக நிற்க மாட்டாரு? தனியாக நின்னா ஜெயிச்சிருவீங்களே, வெற்றி பெற்றுருவீங்களே, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவீங்களே. ஏன் பாஜக கூட கை கோக்குறீங்க? பாஜக உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? பாஜகவுக்குன்னா ஒரு மாவட்டத்தில் 100 ஓட்டு விழுவுமா, இல்லை 500 ஓட்டு விழுவுமா? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதை புரிஞ்சுக்காமல் இருக்காரு அது எடப்பாடி. புரிஞ்சிக்காமல் இருக்கார் எடப்பாடி. தனியாக நில்லுங்க. தனியாக எல்லாத்தையும் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை ஒட்டினோம்னா சேருங்க, கூட்டணி வலுப்படுத்துங்க. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை தேடாமல் நான் பாஜக கூட தான் இருப்பேன், பாஜக கூட இருப்பேன், சீரழிஞ்சு தான் போகணும். இப்போ ஏற்கனவே ஒன்றுபட்ட அதிமுக கோரிக்கையை தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தார் ஓ பன்னீர்செல்வம். இப்போது வெளியிலேயே வந்துட்டார். ஆமாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதி வரைக்கும் அவரும் தெளிவாக இருந்தார், இவர் வெளியில் வந்துட்டார். இந்த நிலைப்பாடு என்ன பண்ணீங்க? அவர் திமுக தலைவரை சந்திச்சிருக்காரு, திமுகவோட போயிடுவாரா அல்லது தாவேக்காவோட போகிறாரா அப்படின்ட்டு நிறையா விமர்சனங்கள் தொடருது. எப்படி பார்க்கலாம் நம்ம? இல்லை, அவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருந்தனால அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சந்தித்தா சொல்கிறாங்க. இப்போ அவரோட ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு முதலமைச்சராக இருந்தோம், நம்ம மிகப்பெரிய கட்சியுடைய முதலமைச்சராக இருந்தோம், நம்மளை வந்து ஓரம் கட்டிட்டாங்க, அதனால் ஏமாற்றப்பட்டோம், வஞ்சிக்கப்பட்டுட்டோம், பாஜக நம்ம ஆதரிக்கணும் பார்த்தோம், பாஜக நம்மளை கைவிட்டுருச்சு, அதிமுகவில் நமக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி தனியாக கட்சி ஆரம்பித்தார். இப்போ அவர் நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கணிக்கிறேன். அப்படின்னா இவன்ட்டே அவன்ட்டு இப்போ காலையில் வருவதுக்கு நேரம் எதிரிட்டே போய் சரண்டர் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி இப்போ திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருப்பதாக நான் கருதுகிறேன். ஏன்னா காலையில் வாக்கிங் போகும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை சந்திக்கிறார், மறுபடியும் மாலையில் போய் மறுபடியும் சந்திக்கிறார். அப்போ இந்த 2 பேச்சுவார்த்தையும் எப்படி இருக்குது அப்படின்னா கூட்டணிக்கு கிட்டத்தட்ட கூட்டணி நிலைப்பாடு முடிந்ததாக கருதக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்டது அதிமுக. அந்த கட்சியில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். திருப்ப திமுகவோட கூட்டணி வச்சார்னா இது மக்கள் அவரோட கட்சி தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? அது அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்களா சார்? மக்களை விடுங்க. மக்கள் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் வேண்டுமென்றால் அவருக்கு வாக்கு செலுத்துவார்கள். மக்களோட வாக்குகள்லாம் அவருக்கு வாய்ப்புகள் கிடையாது. என்னென்னா அவர் விரக்தியில் போய் ஒரு முடிவு எடுக்கிறார். இப்போ அதிமுகவில் இருந்த நிறைய பேர் திமுகவுக்கு போயிருக்காங்க சார். அவங்கெல்லாம் கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லாமல் தான் அதிமுக இப்போ நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் போகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, மந்திரி ஆகிறாங்க. அவங்கெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகிறான், மந்திரி ஆகிறான், நம்மளும் போய் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டோம்னா நமக்கு நாளைக்கு துணை முதலமைச்சர் ஜெயிச்சிட்டோம்னா துணை முதலமைச்சர் கேட்போம், நான் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தேன்ப்பா, எனக்கு துணை முதலமைச்சராக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். இல்லை வேறு மதிக்கத்தக்க ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுன்னு சொல்லி கேட்போம். அப்படி மாதிரி கூட ஒரு எண்ணத்தில் இவர் இருந்து அந்த கூட்டணி அமைக்கலாம்னு சொல்லி ஆசைப்படலாம். அந்த கொள்கை கோட்பாடெலாம் திராவிட கொள்கைகள் வந்து தலைவர் கலைஞரோட போயிடுச்சு. திராவிட கொள்கை வந்து தலைவர் எம்ஜிஆரோட அம்மா ஜெயலலிதாவோட போயிடுச்சு. இப்போல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதிமுகவில் இங்கிட்டு போகலாம், அங்கிட்டு கூட்டணி வச்சுக்கலாம், இங்கிட்டு போகலாம் கூட்டணி வச்சுக்கலாம், அந்த ஒரு நிலைப்பாடு இல்லாமல் போயிடுச்சு சார். அந்த நிலைப்பாடு இல்லாத தான் இன்றைக்கி அதிமுக வந்து அழிஞ்சிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இன்னமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கிட்டு தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டு தனியாக நிற்கலாம் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாவேக்கா என்ன ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
இல்லை தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியாக நிற்கிறதுல பிரயோஜனமே இல்லை சார். தனியாக நின்னோம்னா எந்த தொகுதியில் நின்னாலும் சரி சார், கேப்டன் விஜயகாந்த் வெற்றி பெற மாதிரி தனியாக ஒருவேளை தனியாக நிற்கிறாங்க. ஒருவேளை தனியாக நின்னார் அப்படின்னா விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் வெற்றி பெறுவார். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மற்றவங்க யாருமே வெற்றி பெற முடியாது. ஏன்னா விஜய்க்குனா அந்த மக்கள் புதுசாக வந்திருக்காரு நடிகர் அப்படின்னு சொல்லி அது ஒரு கூட்டம் போகும். புதுசாக வந்திருக்காரு, இவர் என்ன தான் செய்கிறான்னு பார்ப்போம், நம்ம தொகுதிக்கு எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு நம்ம சலிச்சிட்டோம், இவர் ஓட்டு போடணும்னு சொல்லி போகிற மக்கள் இருப்பாங்க. அதனால் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் இருக்கும். மற்ற இடத்துல 15% வாக்குகள் வாங்குவார், 20% வாக்குகள் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்களே. அதெல்லாம் வாய்ப்பு குறைவுங்க சார், வாய்ப்பு குறைவுங்க சார். அதாவது இப்போ நான் எங்கள் வீட்டில் விஜய் ரசிகராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணன் தம்பிங்க எங்கள் அக்கா தங்கச்சி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. தாவேக்காவுக்கு அவன் ஒரு ஆளுன்ட்டு அவனுக்கு போய் போடுற அப்படின்னு திட்டுவாங்க. அப்போ நான் வேணால் போடலாம், ஒரு ஓட்டு வேணால் விழுவோம், என் குடும்ப ஓட்டு விழுவாது. இப்போ திமுக பொறுத்த அப்படி இல்லை, திமுக ஒருத்தர் இருக்கானா அவன் குடும்பமே திமுகவாக இருக்கும், அதிமுக ஒருத்தர் இருக்கானா அந்த குடும்பமே அதிமுகவாக இருக்கும். அந்த மாதிரி கட்டமைப்பு உள்ள குடும்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ரசிகர் மன்றம் தானே, இப்போ ரசிகர் தானே, இந்த ரசிகர் வந்து குடும்பத்தில் உள்ளவங்களை ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ ரசிகரை தான் பார்க்கணும். அவர் ஒரு நடிகராக ஆரம்பித்து தேர்தலில் போட்டிட்டு போகிறாரு. ஆமாம் தான், ரசிகராக தான் பார்ப்பாங்க. ரசிகராக தான் பார்ப்பாங்க, நடிகராக தான் பார்ப்பாங்க. ரசிகர் மன்றம் தான் அது கட்சிக்காக அரசியல் கட்சிக்கான தகுதிகள் தாவேக்காவுக்கு கிடையாது. வருங்கால பிறகு தானே பார்க்க முடியும். ஆமாம், தேர்தலுக்கு பிறகுமா இருந்தாலுமே சார் நல்லா தெரிஞ்சுங்க சார், மக்கள் களத்தில் நின்று மக்களுக்கான போராட்டம். தமிழக அரசியல் களமும் சினிமாவும் ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. ஆமாம், பெரும்பாலான முதலமைச்சர்கள் திரைப்படத்தில் தானே வந்தாங்க. அந்த வரலாற்று பதிவுகளில் நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது விஜய் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது இல்லையா? கலைஞர் கதாவசனம் எழுதினார், அவரை வந்து மக்கள் எதுக்குறாங்க. எம்ஜிஆர் நடித்தார், அம்மையார் ஜெயலலிதா, தற்போது மாதிரி ஸ்டாலின் வரைக்கும் முகம் காட்டினார். ஸ்டாலின் உதயநிதி நடிகர் தான், எல்லாமே நடிகர் தான் சார். எல்லாருமே நடிகராக இருக்கிறது எதுக்கு நடிகராக இருந்து பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து எல்லாருக்கும் மக்களுக்கும் தெரியும். படத்தில் நடிக்கிறாங்க, சும்மாவை நடிச்சு கொடுக்குறாங்க, சும்மா மக்கள்கிட்ட கருத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க, பணத்தை வாங்குறாங்க, மக்கள்கிட்ட கருத்தை சேர்த்தோம்னா இப்போ படம் ஓடுன்னு சொல்லி நடிக்கிறாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ நமக்கான கருத்தை சொல்கிறாரு, நம்ம படகு ஓட்டி படத்தில் எம்ஜிஆர் நடிச்சிட்டான்னு படகு ஓட்டிலாம் போகிறது, இங்கே ரிச்சா ஓடி ரிச்சாகாரம் படம் எடுத்தோன்னா ரிச்சாகாரம் ஓடுறது, இப்படி ஒவ்வொரு ஆளுங்களுமே கரெக்ட் பண்ணி நடித்து இப்படி கரெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் ஏமாந்த மக்கள் வேறு, இன்றைய காலகட்டங்களில் மக்கள் ஏமாற தயாராக இல்லை. அதனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர் தான், அவர் அரசியல் பிரவேசத்துக்கான வாய்ப்புகளே கிடையாது, அரசியலில் வெற்றி பெற முடியாது. முதலமைச்சருங்கிற கனவை அவர் மறந்துட வேண்டும். ஏன்னாக சார், குறைஞ்ச அளவுக்காவது மக்களுக்கான போராட்ட காலத்தில் நிற்கணும் சார். ஏதாவது ஒரு போராட்டத்தில் போய் இப்போ வந்து அப்படியே மேலோட்டமாக வராரு சார், மக்களுக்கான போராட்டம் நடிகராக இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு போராட்டங்கள், ஏதாவது ஒரு நன்கொடைகள், ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் போய் மக்களை கலந்துக்கிட்டாரானா இல்லை. இப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பெரிய கூட்டத்தை போட்டு ஸ்டேஜில் உட்காந்துட்டு ஒரு 100 பவுன்சரோடு போயிட்டு 100 பாதுகாப்போடு போயிட்டு நிற்கிறதுல இன்னும் மக்களுக்கான வேலைகளுக்கு இது கிடைச்சிட போகுது, மக்களுக்கான இது தேவைகள் என்ன கிடைச்சிட போகுது. மக்களோட மக்களாக கை கொடுக்கணும், மக்கள்கிட்ட கை கொடுக்கணும், மக்களுக்கு என்ன அவங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கணும். அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை மட்டும்தான் தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கும். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள் என்பது. நன்றி, உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கு மிக நன்றி. நன்றி சார்.